தனது அளப்பரிய அர்ப்பணிப்பால் புளியம்பட்டியைச் சேர்ந்த ஆசிரியர் தங்கராஜுவிற்கு தேசிய நல்லாசிரியர் விருது கிடைத்துள்ளது. தென்காசி மாவட்டம் சங்கரன்கோவில் அருகே புளியம்பட்டி ஊராட்சி ஒன்றிய துவக்கப்பள்ளியில் இடைநிலை ஆசிரியராக பணியாற்றி வரும் ஆசிரியர் தங்கராஜுவிற்கு மத்திய அரசின் தேசிய நல்லாசிரியர் விருது அறிவிக்கப்பட்டுள்ளது. சங்கரன்கோவில் முல்லைநகர் பகுதியைச் சேர்ந்த ஆசிரியர் தங்கராஜ் மாணவர்களின் கல்வித்திறன் மற்றும் தனித்திறன்களை மேம்படுத்த பல்வேறு புதிய கற்றல் முறைகளை செயல்படுத்தி வருகிறார். வாசிப்பு, கணிதம் மற்றும் அறிவியல் திறன்களை வளர்ப்பதுடன் ஸ்மார்ட் கிளாஸ், ஸ்மார்ட் டிவி உள்ளிட்ட நவீன வசதிகளையும் பள்ளியில் ஏற்படுத்தியுள்ளார். இதற்கு பள்ளியின் முன்னாள் மாணவர்கள், பெற்றோர்கள், பொதுமக்கள் மற்றும் நன்கொடையாளர்கள் பெரிதும் உதவியதாக தெரிவித்தார். விளையாட்டு வழி கற்றல், காணொளி மூலம் கற்பித்தல், தமிழ் மற்றும் ஆங்கில வாசிப்பு திறனை மேம்படுத்துதல் உள்ளிட்ட பல்வேறு செயல்பாடுகள் மூலம் மாணவர்களின் திறன்களை வளர்த்து வருகிறார் ஆசிரியர் தங்கராஜ். பள்ளியில் காய்கறி தோட்டம் அமைத்து அதனை பராமரிக்கும் முறையையும் மாணவர்களுக்கு கற்றுக் கொடுத்து வருகிறார் ஆசிரியர் தங்கராஜ். மாணவர்களுக்கு இளம் வயதிலேயே நிர்வாக திறனை வளர்க்கும் வகையில் பல்வேறு துறைகளுக்கான பொறுப்புகளும் வழங்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். தேசிய நல்லாசிரியர் விருது பெற்றதற்கு மகிழ்ச்சி தெரிவித்த தங்கராஜ் தன்னை விருதுக்கு பரிந்துரைத்த தமிழக அரசுக்கும் விருது வழங்கிய மத்திய அரசுக்கும் நன்றி தெரிவித்தார். மாணவர்களின் கல்வி மற்றும் தனித்திறன் வளர்ச்சிக்காக தொடர்ந்து செயல்பட்டு வரும் ஆசிரியர் தங்கராஜுவிற்கு தேசிய நல்லாசிரியர் விருது அறிவிக்கப்பட்டுள்ளது புளியம்பட்டி கிராம மக்களிடையே மகிழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. அனைவருக்கும் வணக்கம். இந்த மகிழ்ச்சியான தருணத்தில் தேசிய நல்லாசிரியர் விருது பெற்றதற்கு மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன். இந்த விருதிற்காக என்னை பரிந்துரை செய்த தமிழக அரசிற்கும் விருது கொடுத்த மத்திய அரசிற்கும் நன்றியினை தெரிவித்துக் கொள்கின்றேன். என்னுடன் பணியாற்றும் ஆசிரியர்கள், எனக்கு முழு சுதந்திரம் அளித்த தலைமை ஆசிரியர் அவர்கள், ஊர் பொதுமக்கள், மாணவர்களுடைய பெற்றோர்கள் அனைவருக்கும் இந்த நேரத்தில் நன்றியினை தெரிவித்துக் கொள்கின்றேன். கிராமப்புற பள்ளியானது நகர்ப்புற பள்ளிக்கு இணையாக எவ்வாறு செயல்பட வேண்டும் என்பதற்கு எங்கள் பள்ளி மிகச்சிறந்த எடுத்துக்காட்டு. அதற்கு ஒத்துழைத்த அனைத்து நன்கொடையாளர்களையும் முன்னாள் பள்ளி மாணவர்களையும் நாங்கள் ஒருங்கிணைத்து சிறப்பாக செயல்பட்டதன் விளைவாக இன்று எங்கள் பள்ளி வளர்ச்சியடைந்தது. மாணவர்கள் சிறப்பாக கல்வி பயின்று வருகின்றனர். அவர்களுக்கு தேவையான அனைத்து துணைக்கருவிகளும் எங்கள் மூலமாக தயாரிக்கப்பட்டு தமிழ், ஆங்கிலம் மற்றும் கணித திறனை மேம்படுத்துவதற்கு சிறப்பாக செயல்பட்டு வருகின்றோம். மற்றும் ஊர் பொதுமக்கள் விவசாயத்தை மட்டும் சிறப்பாக செய்து வந்தார்கள். அந்த விவசாய பெருமக்களின் குழந்தைகளின் கல்வியினை தரமாகவும் சிறப்பாகவும் கொண்டு வந்ததற்கு இந்த விருது எனக்கு கிடைத்தது. இந்த விருதினை எனது பெற்றோருக்கும், எனது குடும்பத்தாருக்கும், எனது பள்ளியில் பணியாற்றக்கூடிய தலைமை ஆசிரியர் மற்றும் ஆசிரியர் பெருமக்களுக்கும், புளியம்பட்டி ஊர் பொதுமக்களுக்கும், மாணவருடைய பெற்றோர்களுக்கும் இந்த விருதினை சமர்ப்பிக்கின்றேன். நன்றி, வணக்கம்.